ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு கொடுக்க போகிறேன். இது 2 பேர்ட்ட சாப்பாடை சேர்த்து தான் இன்றைக்கு கொடுக்க போகிறோம். லோஜினி என்ற ஒரு அக்கா கேனடாவிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட மகன்கிட்ட பிறந்த நாளையொட்டி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சிஸ்டர் நெதர்லாந்துன்னு நினைக்கிறேன். நெதர்லாந்தில் அவட அம்மா இருக்கிறா. இவே அமெரிக்காவில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா எனக்கு அவங்க இந்த பொங்கல் அன்று திடீரென்று நேரம் கண்டு கதைச்சதான் அவங்களோட இருக்கிற இடமா அம்மா நெதர்லாந்துன்னு தெரியும். அவங்களோட பேர பிள்ளைக்கு பிறந்த நாள், அதையொட்டி அவங்க 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, சிக்கன் சாப்பாடு. அப்போ 2 சாப்பாடையும் சேர்த்து ஒரே நாளில் வாரப்படியாக சிறப்பாக சமைச்சு கொடுக்க போகிறேன். 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு. 2 பேருக்குமே எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க, சரியா? லோஜினி அக்காட மகனுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெதர்லாந்தில் இருக்கிற அம்மாட பேத்திக்கும் எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுக்குற லோஜினி அக்காவுக்கும், அதே நேரம் அந்த நெதர்லாந்தில் இருக்கிற அந்த சின்ன பிள்ளை இருக்கிறத எவ்வளோ அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சரியா? நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அந்தோனியரப்பா உங்களோட இருந்து நீங்கள் நினச்சி எல்லாமே உங்களுக்கு நடத்தி தருவார், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உளிய வைக்கலாம். இந்த கேஸ் அடுப்பு இந்த நெருப்பு சிவப்பை மஞ்சளை எரிகிறது கூடாதுன்னு ஒரு அக்கா சொல்லியிருந்தீங்க. ஏதாவது லீக்குகள் இருக்கும் பாருங்க சோபாண்டு. இது அந்த உள்ளுக்கு கனநாள் பாவிக்காத அடுப்பு, அதால் தான் அந்த துரும்புகள் அதுகளை அடைச்சி தான் இப்படி வருது. நான் எதுக்கும் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் அக்கா உங்களுக்கு. இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். சரியான வெயிலாக இருக்கு இன்றைக்கு. இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டுக்கும், அதுக்குள்ளே உள்ளுக்கு மற்ற வேலையை பார்ப்போம். இதில் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி வைப்போம், சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ இது வதங்கட்டுக்கும். இதில் உருளைக்கிழங்குக்கு கடுகு சேர்க்குறேன். அங்கே அம்பரலங்காய் கறிக்கு கடுகு, இதோட பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி. இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இப்போ இது பச்சை வாசம் போய் வதங்கட்டுக்கும். தக்காளி பழம் சேர்ப்போம், வதங்கட்டுக்கும். இப்போ சிக்கனை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்க்குறேன். இங்கே பாருங்கள் அம்பரலங்காயை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுவோம். இப்போ இந்த அம்பரலங்காய் அவிஞ்சி வரட்டுங்க. இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். நல்லா சிக்கனை கலந்து விடுவோம், மூடி விடுவோம், அவியட்டும். இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்குது பாருங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட தக்காளி பழம், இது வதங்கட்டும். பட்டைத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இதோட இங்கே உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அவிச்சு தோல் உரித்து வெட்டி வச்சுருக்கிறேன், அது சேர்ப்போம். இதோட மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேங்காய் பால் சேர்க்குறேன். 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட கொஞ்சமாக முதலாம்பால். இது உருளைக்கிழங்கு பால் கறி.
இப்படியே கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மாசி கருவாடும் சேர்க்கலாம். சிக்கனை பார்ப்போம். இப்போ பாருங்கள் தண்ணியே சேர்க்கல இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுன்னு சொல்லி இனி வந்து இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட முதல் ஆம்பால். இது வந்து குழம்புத்தூள் சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும் வாசத்தை வறுத்து அரைச்சி போட வேண்டியா. இப்போ உருளைக்கிழங்கு இறக்குவோம். வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். தேங்காய்ப்பு, சீரகம், கடுகு, மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாத்தையும் நல்ல ஒரு பொன்னுரமாக வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த மிக்ஸி கப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறினோன்னு அரைச்சி எடுப்போம். வறுத்தரைச்சதை சிக்கனுக்கு சேர்ப்போம். கலந்து விடுவோம். கொதிக்கெடுக்கும். இங்கே பிளாக்கா கறிக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். உள்ள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம். உள்ள கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். சோறு அவியட்டும். அம்பரலங்க அவிஞ்சிட்டு கொஞ்சமாக எங்களோட சோபா சாஸ் கறித்தூள், இதோட சீனி கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால் முதலாம்பால் ஒரு கொஞ்சம். இப்போ கலந்து விடுவோம். இப்படியே கொதித்து வரட்டும். எல்லாம் இங்கே வதங்கிட்டு இதில் வந்து பிளாக்காய் கறிக்கு பிளாக்காய் கருங்க துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன். உப்பு சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இது நல்லா அவியட்டுது. சலாட்டுக்கு பாருங்கள் அன்னாசி பழம், வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, இதோட இங்கால தேசிக்காய். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். அம்பரலங்காய் இறக்குவோம். இப்போ பாருங்கள் எங்களை பிளாக்கா நல்லா அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது முதலாம்பால், 2ஆம் பால், 3ஆம் பால். இதோட பாருங்கள் உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கேன். இது வாய்வுக்கு நல்லா போடணும் மிளகு சீரகங்கள். அதால் தான் கொஞ்சமாக எங்களோட கறித்தூள். இப்போ கலந்து விடுவோம். கொதிக்கிறதுக்கு சோறை வடிப்போம். அவிஞ்சிட்டு என்ன சுடுகால்
இப்போ பிளாக்கா இறக்குவோம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க, சோறு, சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு பால் கறி, பிளாக்கா பால் கறி, சலாட், அங்கால அம்பரலங்கா கறி, முட்டை. இப்போ இனி கடை சாப்பாடெல்லாம் கட்டி எடுப்போம். சோறு, உருளைக்கிழங்கு, இதோட பிளாக்கா, கிட்டத்தான் சலாட், இது அம்பரலங்கா. என்ன சேட்டை பாருங்க அன்பர்களே. அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, சிக்கன் குழம்பு, இதோட முட்டை. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போம். ஐயா இந்தாங்க, இந்தாங்க தண்ணி இருக்கு, பெட்ஷீட்டில் படுங்க. ஐயா படுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா என்ன ஐயாண்டி ஐயா சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுங்க. தார் லேடி குடிக்கிறீங்களா? சாப்பிடுங்க. 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 வாங்க, அங்கே 2 சாப்பிடு. அண்ணா அண்ணா இந்தாங்க சாப்பாடு. சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா இந்தாங்க சாப்பிடுங்க. No, no, mi tornate qui. Vedo. Pinci din ako. Udah punya. Bagus sih.
தேங்க்யூ அக்கா. வெல்கம், சாப்பிடுங்க. கொண்டு தான் அண்ணன் கொண்டு போங்க. ஆ தாங்க இன்னொன்று. சரியா? சரி சரி முடிஞ்சு அந்த இருக்கும். சரி சரியா போ சாப்பிடுங்க. ஆ ஐயா நாங்கள் சாப்பிடுங்க. ஐயா நாங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பாடு அம்மா இன்னைக்கு வச்சதுக்கு ஒருத்தர் கழுது எடுத்துட்டு போறது பாவம். இவருக்கா நான் தான் உள்ளுக்கு வைக்கிறேன். உள்ளுக்கு வச்சு விடுங்க வடிவா. சாப்பிடுங்க. ஏலாதானே அவருக்கு என்ன? சரி எடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.